Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பீட்ரூட் பொரியல். இது சிம்பிள் ரெசிபி தான், இருந்தாலும் நான் எப்படி இந்த பொரியல் பண்றேங்கிறத உங்க கூட ஷேர் பண்றேன். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து அதை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது ஒரு அயன் கடாய் தான் வச்சுருக்கேன். அது சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஆனியன் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீட்ரூட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஆயில்லையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் சாட்டே பண்ணுங்கள். அது ஓரளவு அந்த ஆயில்லையே குக் ஆகணும். இந்த டைமில் நாம் இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு கையளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, 3 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் பொரியல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் அரைச்ச மசாலாவை அந்த பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலா அந்த எல்லா பீட்ரூட்லேயும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் ஆல்ரெடி தண்ணி சேர்க்கலை. ஸோ இந்த டைமில் நாம் அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த பீட்ரூட் நல்லா குக் ஆகி வரும். இப்போ பாருங்கள், பீட்ரூட் நல்லா குக் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். அந்த பொரியலும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த ஃபைனலாக அந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது அந்த பொரியலுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எம்மியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இதே மாதிரியே நீங்கள் கேரட்லேயும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட இந்த பொரியல் ஆட் பண்ணலாம். பிளெயின் ஒயிட் ரைஸில் நீங்கள் இந்த பொரியல் போட்டு அது கூட கொஞ்சமாக கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான லஞ்சாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஆல்ரெடி நிறைய வெஜிடேரியன் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.